Hi, ma வணக்கம். 6th chapter 11th sum பார்க்கலாமா? cosecant theta plus cos theta equal to p எனில் cos theta equal to p square minus 1 by p square plus 1 என்பதை நிரூபிக்கவும் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க p கொடுத்துட்டாங்க ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 கழிச்சு ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் 1 கூட்டுறதோ கழிக்கிறதோ போட்டு அதுக்கப்புறம் திருப்பி வகுத்து பதிலா ஈஸியா ஒன்றை பார்த்துடலாம். என்னன்னா இந்த p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் பிளஸ் 1 எப்படி எல்லாம் பாருங்க. எப்போ ஸ்கொயர் வரும் நல்லா பாருங்க. இங்கே ஸ்கொயர் மைனஸ் 1 வருது அப்படின்னு சொன்னாவே ஒரு எண் அதனுடைய தலைகீழியை போட்டு ஒரு எண்ணிலிருந்து அதனுடைய தலைகீழியை கழிச்சுட்டு போட்டோம்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 பை pன்னு வரும். ஓகே, அதே மாதிரி கூட்டினோம்னா இது மாதிரி வரும். அப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், p மைனஸ் 1 பை p ஒரு எண் அதனுடைய தலைகீழி கழிக்கணும் பை p plus 1 by p. இப்போ பாருங்க நடுவில் ப்ளஸ் மைனஸ் குறுக்க பெருக்கி கழிச்சு பை பண்ணும். p into p p ஸ்கொயர் மைனஸ் 1 by p. p into p p ஸ்கொயர் ப்ளஸ் 1 p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by p. இந்த by p by p என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதனால தான் இதை இப்படி எழுதிக்கலாம். இப்போ p என்றது தெரிஞ்சிச்சு. 1 by p நானது p னுடைய தலைகீழி. ஷார்ட்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரிக்னாமெட்ரியில் என்னுடைய தலைகீழ் என்னவா இருக்குன்னா, இரண்டு உறுப்புகள் வச்சா அதோட தலைகீழ் என்ன இருக்குன்னா, நடுவில் இருக்கிற சைனை மாற்றிட்டா போதும். நடுவில் இருக்கிற சைனை மாற்றிட்டா நம்ம அதோடைய தலைகீழ் தெரிஞ்சோம். சைன் என்னது, குறியை மாற்றணும். எப்படி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்டால் பாருங்க, கொசிக்கனுக்கும் காட்டுக்கும் ஒன்றுக்கு என்ன சம்மந்தம், ஒரு காட்டுனா கோச்சிக்குவீங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னால் அதுக்கு யாரையும் அடைச்சிடக்கூடாது. ஒரு காட்டுனா கோச்சிக்குவீங்க, ஒரு காட்டுனா கோச்சிக்குவீங்க. இப்போ அந்த 1 இங்கே வச்சுக்கோங்க, அந்த ப்ளஸ் காட் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காட் ஸ்கொயர். அப்போ 1 ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 ஈக்குவல் டு இது ஸ்கொயருக்கு நடுவில் மைனஸ் இருக்கு பாருங்க, மறந்துடுங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பண்ணலாம். கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா இன்ட்டு 2 டைம்ஸ் 1, இங்கே 1 டைம் தான் இருக்குது, இங்கே மைனஸ் வந்துருச்சு. அப்போ என்ன போட போகிறோம், ப்ளஸ். ஒரு முறை மைனஸ் போட்டு போயிருக்கோம், இன்னொரு முறை ப்ளஸ் போகிறோம். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. இப்போ எனக்கு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு தெரியும், பின்னு தெரியும். நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த பெருக்கெல்லாம் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுனா மாறிடும், வகுத்தலாம் மாறும். ஸோ 1 பை கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. இதுதான் பி, ரைட்? இது இதுக்குள்ளேயே இது பி. பியினுடைய தலைகீழ் என்னவா இருக்கும், பியினுடைய தலைகீழ் என்னது, 1 பை பி. உண்மையில் என்னங்கிறது அர்த்தம், பை 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழ் எழுதுனா வரும் 1 பை பி. அப்போ இது தலைகீழ் எழுதுங்க, கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. ஸோ இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். பி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 1 பை பிக்கு பதிலாக கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா போட போகிறோம். இப்போ போட்டுக்கலாமா, பியினுடைய மதிப்பு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. இதை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சதுக்காக போடலாம். ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்கன்னா p ஈக்குவல் இதுன்னு சொல்லிட்டு போட்டால் this implies cosecant theta minus cot theta equal to 1 by pன்னு போட்டுக்கலாம். அப்படி ஓகே, இப்போ போட்டுட்டு இங்கே அப்படியே எடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மைனஸ் 1 by pனுடைய மதிப்பு ஈக்குவல் இந்த பக்கம் நேராக போட்டுக்கோங்க. pனுடைய மதிப்பு cosecant theta plus cot theta minus 1 by p னுடைய மதிப்பு cosecant theta minus cot theta. இங்க என்ன இருக்கு, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் தான், அது குறியை மாத்து. அப்போ இரண்டு உறுப்புகளுடைய குறியை மாற்றணும். முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிற அர்த்தம் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் தானே போடணும், மைனஸ் cosecant theta, மைனஸ் தானே போடணும் ப்ளஸ் cot theta. ஒரு ஸ்டெப் வந்து நான் குறைச்சிட்டேன். ஓகே, பை இது அப்படியே போடுறோம். கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா பிளஸ் தானது, குறியை மாற்றாதீங்க, அப்படியே போடுங்க. பிளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. இப்போ பாருங்க, பிளஸ் கொசிகன் தீட்டாவும் மைனஸ் கொசிகன் தீட்டாவும் கேன்சல், பிளஸ் காட் தீட்டாவும் மைனஸ் காட் தீட்டாவும் கேன்சல், ஈக்குவல் டு ஒரு காட் தீட்டா இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்போ குறிகள் ஒரே மாதிரி தான், கூட்டி பொதுவான குறியை போடணும். ப்ளஸ் இருக்கு, போட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டாலும் ஒன்று தப்பில்ல. ப்ளஸ் ஒரு காட்டிட்டாவும் சேர்த்தா 2 இன்ட்டு காட் தீட்டா பை ஒரு கொசிகன் தீட்டாவும் சேர்த்தா 2 இன்ட்டு கொசிகன் தீட்டா. இப்போ 2 2 என்ன ஆயிடுச்சு, கேன்சல்.
காட் தீட்டா என்ன சொல்லுவோம் நம்ம காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த வகுப்பிலுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் பெருக்கல் அப்படியே கூட வச்சுக்கோங்க. கொசிகன் தீட்டா என்பது யாருடைய தலைகீழி? கொசிகன் தீட்டானா எதெல்லாம் 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? ஓகே, அப்போ சைன் தீட்டாவின் தலைகீழி கொசிகன் தீட்டானா கொசிகன் தீட்டாவின் தலைகீழி சைன் தீட்டா. அப்போ இன்ட்டு சைன் தீட்டா பை 1. ஏன்னா இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டுக்கிறோம். பெருக்கல் என்பது வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகீழி. கொசிகன் தீட்டா என்பது 1 பை சைன் தீட்டா. அப்படி தலைகீழா போடுங்க சைன் தீட்டா பை 1. ஸோ சைன் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு காஸ் தீட்டா என்பது நிரூபிக்கப்பட்டது. ஓகே.